காலைதோறும் புதியவை. நன்றி சொல்வதன் பலன். டிசம்பர் 31. தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். லூக்கா 17:16. நன்றி சொல்லுகிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை வேதாகமத்தின் வழியாக ஆராய்ச்சி செய்தேன். அதில் ஆச்சரியமான பதில்களை கண்டு கொண்டேன். ஒருவன் தனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை அனுபவித்து அதற்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது நன்மைகளை முழுமையாக அனுபவித்து ஆனந்தம் கொள்கிறான். ஆக்கப்பூர்வமான சிந்தனை செய்பவர்கள் எப்போதும் விழிப்பாயிருப்பார்கள், மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், எளிதில் மற்றவர்களை மன்னிப்பார்கள், தனிமையில் இருந்தாலும் வேதனைப்பட மாட்டார்கள், மற்றவர்களை பற்றி குறை கூற மாட்டார்கள். வாழ்க்கையில் நன்மை இருக்கிறது. அது பிரச்சனைகள், பாரங்கள், வேதனைகள் இருக்கும் காலங்களிலும் நன்மைகளை நாம் பார்க்க முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல மறவார்கள். அவர்கள் இனிமையாக பழகக்கூடியவர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறீர்களா? இந்நாளில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சற்று உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் எனக்கு அடைக்கலமான துணையாயிருக்கிறார். துன்பத்திலும் இன்பத்திலும் எனக்கு பாதுகாப்பை தருகிறார். தேவனுக்கு நன்றி சொல்வது அவர்கள் அன்பு கொள்வதாகும். நம்முடைய வாழ்க்கையில் உதவிகள் தேவைப்படும் போதெல்லாம் ஓடோடி வந்து உதவி செய்கிற தேவனை அனுதினமும் நன்றியோடு நினைக்கிறோமா? நம் கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து நம்மை காப்பாற்றுகிற பரிசுத்த தேவ தூதர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? கடந்த 364 நாட்கள் முழுவதும் தேவன் நமக்கு என்னென்ன உதவிகள் செய்திருந்தார் என்பதை நினைத்து இந்த நாளில் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயத்திலேயே தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா 35:4. சகோதர சகோதரிகளே, அற்ப பட்சிகளை மிகவும் கவனமாக காத்து போஷிக்கிற நம் தேவன் நம்மை மிகவும் கவனமாக போஷிப்பது அதிக நிச்சயமல்லவா? இன்று காலையில் யாராவது நீங்கள் கவலையோடு பாரத்தோடு எழுந்திருந்தால் நன்றி சொல்லி ஜெபியுங்கள். நன்மையாகவே நடத்துவார். ஜெபம். தேவனே, நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும்.